First example, the sum of two number is 60 and one number exceeds another by 12. Find the number. அதாவது கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு நம்பரை நம்ம ஆட் பண்ணோம்னா 60 வரணும். அதுல ஒரு நம்பர் வந்து இன்னொரு நம்பரை விட 12 அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த நம்பர் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம ரெண்டு நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? அந்த நம்பர்ல ஃபர்ஸ்ட் நம்பரை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இன்னொரு நம்பர் அந்த ஃபர்ஸ்ட் நம்பரை விட எவ்வளவு அதிகம்னு சொல்லியிருக்காங்க, 12 அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அதனால எக்ஸ் பிளஸ் 12ன்னு எடுத்துக்கலாம். அப்ப நம்ம நம்பர் கண்டுபிடிக்க வேண்டியதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். அண்ட் இன்னொரு நம்பர் 12 அதிகமா இருக்குன்னு சொன்னதுனால அந்த எக்ஸுக்கு பிளஸ் 12ன்னு போட்டிருக்கேன். அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸ், செகண்ட் நம்பர் எக்ஸ் பிளஸ் 12. இப்ப அடுத்தது நம்ம க்ளூ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தி சம் ஆஃப் டூ நம்பர் இஸ் 60ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சம் ஆஃப் டூ நம்பர் 60 அப்படின்னா நம்ம ஒரு நம்பரை எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம், இன்னொரு நம்பரை எக்ஸ் பிளஸ் 12ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸ் பிளஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 16 போட்டுக்கலாம். அப்ப எக்ஸும் நம்ம ரெண்டு எக்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த எக்ஸையும் ஆட் பண்ணும்போது 2 டைம்ஸ் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். பிளஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 16. 2x இஸ் ஈக்குவல் டு இந்த 12 வந்து இந்த ரைட் சைடு போனுச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு -12 மாறிடும். பிளஸ் 12 இருக்கிறதுனால -12. ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு 60 - 12 வந்து 48. அப்ப எக்ஸ்ன்றது 48/2. அப்ப 48/2ன்றது நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்னாக்கா 24ன்னு வரும். அப்ப எக்ஸ்ன்றத நம்ம 24 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸ்ன்றது 24. அப்ப செகண்ட் நம்பர் நம்மளுக்கு என்னவா இருக்கும், பிளஸ் 12ன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு க்ளூலே. அப்ப எக்ஸ் பிளஸ் 12னா 24 + 12 அப்படின்னாக்க 36ன்னு வந்துடும். அப்ப ஒரு நம்பர் 24, இன்னொரு நம்பர் வந்து 36.